டே மஞ்சமாகன்ஸ் கொஞ்சம் இங்க வாங்கடா. மிகப்பெரிய டிஎம்கே ஹேட்டர் நான். தமிழ்நாட்டுல மிகப்பெரிய அரசியல் மாற்றம் வரணும், ஊழல் இல்லாத ஆட்சி அமையணும், உண்மையான மக்களாட்சி நடக்கணும் அப்படின்னு விரும்புற ஒருத்தர் தான் நானும். விஜய் அவங்க அரசியலுக்கு வரும்போ, விஜய் அரசியலுக்கு வந்த உடனே ஃபர்ஸ்ட் மாநாட்டுல பேசினதெல்லாம் பாட்டு இவ்வளவு சப்போர்ட் இருக்கே, அப்ப ஏதாவது ஒண்ணு பண்ணுவாரு நல்லதா அப்படின்னு பயங்கரமா நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா போக 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 அந்த நம்பிக்கையெல்லாம் அப்படியே போயிடுச்சு. டிவிகே தலைவர் விஜய் அவர்களோட வைஃப் அவங்களுக்கு அகைன்ஸ்டா டைவர்ஸ் கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. அதுக்கு டிவிகேல இருக்கவங்களும் மத்தவங்களும் நிறைய விதவிதமான ஒப்பீனியன்ஸ் சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசியில் நேராக அவங்க வைஃபே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. ஆனா அவங்க வைஃப் கண்ணியமா யார் அந்த நடிகை அப்படின்னு பேர் சொல்ல விரும்பல, பேரும் தெரிவிக்கல. ஆனா அண்ணாக்கு ரொம்ப கஷ்டம், ரொம்ப பிரஷர் தராங்க, பீயிங் விஜய் இஸ் நாட் ஈஸி அப்படின்னு சொல்லி சேடா போஸ்ட் எல்லாம் போட்டிருக்கீங்களே. இப்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா அது காரணம் யாரு? உங்களை பார்த்து கேள்வி கேட்கறாங்கன்னா அது காரணம் யாரு? உங்களை பார்த்து கேள்வி கேட்கறாங்கன்னா அவதூறு பரப்புல நீங்களே அவதூறு நினைச்சுக்கிறீங்க. மீடியாஸ் எல்லாமே விஜய் பின்னாடியே போறாங்க, விஜய் பண்றத பத்தியே பேசுறாங்க, எதிர்க்கிறதாலும் விஜய் விஜய்னு வராங்க அப்படின்னு சொல்றீங்களே. அவங்க கேட்ட கேள்வியில நியாயம் இருக்கா? அதை மட்டும் தான் பாக்கணும். ஏதாவது கேள்வி கேட்டா இவங்க அப்படி பண்ணலையா, இவங்க மட்டும் என்ன ஒழுக்கமா, அவங்க மட்டும் எப்படி அப்படியே சொல்றீங்கல்ல. அவங்க எல்லாம் வேணாம்னு சொல்லி தானே உங்களுக்கு தேர்ந்தெடுக்கணும். அப்ப நீங்க எப்படி இருக்கணும்? இப்ப விஜய் அவங்க த்ரிஷா கூட சேர்ந்து ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க. வைஃப் கேஸ் கொடுத்திருக்காங்க, ஒரு நடிகைன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க எவ்வளவு ஹாட்டா இருப்பாங்க. 25 வருஷம் கூட வாழ்ந்தவங்க டைவர்ஸ் கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா ஹாட்டா தான் இருப்பாங்க, யாரா இருந்தாலும் அப்படிதான் இருப்பாங்க. ஆனா அதை பத்தி கவலையப்படாம மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போய் அட்டன் பண்ணிருக்காங்க. மேரேஜ் ஃபங்க்ஷன் போனதெல்லாம் ஓகே தான். ஆனா இந்த டைம்ல போனது உண்மையாவே தப்பா தான் இருக்கு. போனது கூட பரவாயில்ல, நீங்க கமெண்ட்ல முட்டு கொடுக்குறீங்க பாத்தீங்களா, அதான் தாங்க முடியல. இந்த கமெண்ட்ஸ்ல கொஞ்சம் பாருங்களேன். இந்த ஆரம்பிச்சிட்டால சன் நியூஸ்னு போட்டிருக்கானுங்க. சன் நியூஸ் ஆரம்பிச்சிட்டான். அங்க போனது யாரு? ஏஐ ரோபோட்டா போச்சு. போனது யாரு? அண்ணா சங்கீதாவை டைவர்ஸ் பண்ணிட்டு த்ரிஷாக்காவை மேரேஜ் பண்ணிக்கோ, ஜோடி சூப்பர். இது ஃபேக் ஐடி கிடையாது. போய் பார்த்தேன், அவங்க விஜய்க்கு ஆதரவா நிறைய வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. நீங்க இப்படிலாம் சொல்லுவீங்க, தெரிஞ்சவர் போயிருக்காருன்னா கண்டிப்பா ஏதாவது ரீசன் இருக்கும், தளபதியே அதுக்கு பதில் சொல்லுவாரு அப்படின்னு போட்டிருக்காங்க. தமிழ்நாட்டோட அடுத்து சிஎம் ஆக போற கேண்டிடேட் சொல்லி இருக்கிறவங்க அவங்களோட மூவ்மெண்ட் எல்லாருமே வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ கேர்ஃபுல்லா தான் எல்லாமே பண்ணணும். இப்போ சிஎம் ஆனதுக்கு அப்புறம் அவங்க கேர்லெஸ்ஸா தான் பண்ணா அது யாருக்கு பாதிப்பு வரும்? இப்போ எல்லா மூவ்மெண்ட்டும் அவங்க கேர்ஃபுல்லா தானே வைக்கணும். அப்போ எல்லா மீடியாவும் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. தெரிஞ்சும் இப்படி போறாங்க அப்படின்னா என்ன சொல்றது? நடிகை கூட திருமணத்துக்கு போயிட்டு வராங்க, எதுவும் தப்பா இல்ல. கொத்தடிமை மீடியா தவறா சித்தரிக்க வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. இன்று தமிழ்நாட்டின் ட்ரெண்டிங் நம்ம தளபதி மற்றும் அந்நியாராமா அப்படின்னு சொல்ற எல்லாருமே லைக் பண்ணிட்டு போங்க. என்னடா கமெண்ட் இது? தனிப்பட்ட வாழ்க்கை பார்த்து மக்கள் ஓட்டு போடணும்னா கருணாநிதி முதலமைச்சரா இருக்க முடியாதாமா? நீங்க என்ன சொல்றீங்க? டிஎம்கே ஒரு ஊழல் சக்தி, தீய சக்திங்கிறீங்க. டிஎம்கேக்கு மாற்றாதா வரேன்னு சொல்றீங்க. அப்புறம் மறுபடியும் நீங்க ஏதாவது உங்களை கேள்வி கேட்டா டிஎம்கே பண்ணது இல்லையா, கருணாநிதிக்கு 3 வைஃப் இல்லையா அப்படின்னு சொல்றீங்க. அப்ப கருணாநிதி நல்லவங்க சொல்லிருங்க. அப்ப டிஎம்கேக்கு ஓட்டு போட்டுக்கலாம். எதுக்கு உங்களுக்கு ஓட்டு போடணும்? கருணாநிதி 3 வைஃப் வச்சிருக்காங்க, ஊழல் பண்றாங்க அப்படின்னா நீங்களா தான் பண்ண போறீங்களா? அது விஜயோட விருப்பம். ஒரே ட்ரெஸ் போடுறதெல்லாம் இதுல யாரும் பேசு பொருளாக்குனா பின்னாடி விளக்கு பிடிச்சு போல அப்படிங்கிறாங்க. விஜய் அவங்களோட வைஃப் ஒரு கேஸ் போட்டிருக்காங்க, நடிகை அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. அவங்க ஹட் ஆவாங்கன்னு தெரிஞ்சும் அந்த நடிகை யாருன்னு எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ அவங்க கூடயே சேர்ந்து போனா யார் ஹட் ஆவா? இதுல தனியா போனவரை ஜோடியா போக வச்சது அருமையாமா. எல்லாரும் பேசினால அவங்க தனியா